இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. எங்க அன்னைக்கு இன்னும் ஒரு 2 நாள் அங்கே ஊருக்கு போயிடலாமா? போயிடலாங்க. நம்மளும் அங்கே இருக்கணும் தானே ஆசைப்பட்டோம். எல்லாம் கைகூடி வந்துருச்சு. அதனால் நம்ம அங்கே இருக்கிறதாங்க நல்லது. ராமு எப்பயாவது வேலை இருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு போட்டோம். சீதாவாகணும் இங்கேயும் அங்கேயுமா இருக்கட்டும். ஆனால் நம்ம அங்கேயே இருக்கோங்க. நம்ம அங்கே இருக்கணும் தானே ஆசைப்பட்டோம் வயசான காலத்தில். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நம்ம பூர்வீக வீடு வாழ்ந்த வீடு பூட்டி வச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. இவ்வளோ நாள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பூட்டி வச்சாச்சு. அதனால் இதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிறது தான் நியாயமாக இருக்கும், நல்லதுன்னு நினைக்கிறேன். பூர்வீக வீடுங்க, கண்டிப்பாக நம்ம அங்கேயே இருப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி. பசங்களாம் ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சுவோ, என்ன பண்ணுதுவோ? தலை வலிக்குது. நாங்கள் வந்தோடனே மருமவை காப்பி குடிச்சிட்டு மேலே உட்காந்துருந்தா இந்த வாரத்தை ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்னா. சரி சரி, 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது, முன்ன பின்ன அப்படியே போக வேண்டிதான். ஆமாம், உன் பிள்ளை எங்க? வந்த உடனே திருப்பி ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில் போனாங்க. என்னப்பா, என்னை பற்றி ஏதோ கேட்குறீங்க போல? ஆமாய்யா, ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னு சொன்னா அவங்க அம்மா. வந்ததுக்கப்புறம் எங்கே ஆளை காணுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டியாமே. ஆமாப்பா, ஒரு வேலை விஷயமா போயிட்டேன். நான் சொன்னல நம்ம ஊருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நம்மளுக்கு டெண்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது விஷயமா ஒருத்தரை பார்த்து பேச போனேன். நல்லபடியாக கட்டி முடிக்கணும்லப்பா. ஏன்னா இங்கே இருக்கிற ஆஃபீஸ் வந்து அஜய் பார்த்துப்பான். நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்கிற வரைக்கும் நான் அங்கேயே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஊரில். அப்படியாராம், அங்கே இருப்பியோ? ஆமாம்மா, கொஞ்ச நாள் அங்கேருந்து அப்படியே பார்க்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அஜயும் என் கூட ஷேரில் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டான். அதனால நம்மள்ட்ட இல்லாமல் இல்லைப்பா, இருந்தாலும் அவன் என்கிட்ட தொழில் கற்றுக்கிட்ட பையன். எனக்கு ஆப்போசிட்டாக நின்று இதே பிஸ்னஸை பண்ணால் அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என் கூட சேர்ந்து பண்ணுறேன்னுட்டான். சரியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு சரின்னு தோணுனா அதை பண்ணு. ஆமாம் தம்பி, அந்த தம்பிக்கு இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதனால உங்கள் 2 பேருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்பா என்ன சொல்ல போகிறாரு, நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கள். அந்த தம்பிக்கு வீடு எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால் அந்த தம்பி இந்த ஆஃபீஸை பார்த்துக்கிட்டோம். நான் அப்பாவும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். பூர்வீக வீடு பூட்டி போட்டுட்டு இங்கே கடந்துட்டோம் இவ்வளோ நாள். இதுக்கப்புறம் புள்ளப்பட்டிகளோட அங்கே தான் இருக்கணும், பேர பசங்களாம் அந்த வீட்டில் தான் வளரணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீனும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல செய்தியை சொல்கிறேன். ஐயா, எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க ஐயா. ஏன்னா ஃப்ரெண்டுங்களாக இருந்துட்டீங்க ஒன்னடி முன்னாடியா. பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. சரிங்கப்பா. அவங்ககிட்ட ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டுட்டு தான்ப்பா முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா ஷேரில் பண்ணுறதா இருந்தால் பண்ணுடா, இல்லைனா நீ தனியாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி, எனக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாக நினச்சி பண்ணலாம், நீ எதுவும் முடிவு எடுக்க வேணாம் அப்படின்னு கேட்டுட்டேன். சரியா, ஏன்னா நம்பிக்கை முக்கியம். நாளை பின்ன வந்து நம்ம உன்னால தான் நான் கேட்டேன், என்னால் தான் நீ கேட்டேன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் இல்லைப்பா, பார்த்துக்கலாம். நம்மளும் ஊருக்கு போகணுன்னு முடிவு எடுத்தாச்சு இல்லைப்பா. அதனால் இந்த பிரான்ச்சை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல. அவன் இந்த பிரான்ச்சை பார்க்கட்டும். நான் கான்ட்ராக்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நான் வெளியில் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, சந்தோஷமாக இருந்தால் சரிதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரும்போதே சீதா தலை வலிக்குதுன்னு சொன்னா, என்னம்மா பண்ணுறான்? அம்மையா தலைவலிக்குதுன்னு தான் சொன்னா. காப்பியை குடிச்சிட்டு செத்த நேரம் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நானும் இப்போ தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் போய் பார்க்கணுன்னு. காலையில் போகும்போது நல்லாதாம்மா இருந்தா, அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டா. ஆமையா, நான் தான் சொன்னேன் வீட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் அவளுக்கு பராக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டா ஆஃபீஸுக்கு. பாவம் பிள்ளைக்கு உடம்பு ஏதாவது பண்ணுச்சானுவோ. நான் ஒர்க் பண்ணாமல் கூட்டிகிட்டு போகிறேன். அவள் திடீர்னு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தா, நம்ம வீட்டில் அடைச்சி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது இல்லை. அதனால் உனக்கு எப்போ தோணுதோ ஆஃபீஸ் வா, மற்ற டைமில் வீட்டில் இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மருமகளுக்கு என்ன விருப்பமோ அதுபடி பண்ண. உங்கள் தங்கச்சி பொண்ணா நான் எது பண்ணலப்பா கொடுமலாம். உங்கள் தங்கச்சி பொண்ணா விருப்பப்பட்டு தான் ஆஃபீஸ் வந்துட்டுருக்காங்க. சரியா சரியா. சரி, மேலே தான் இருக்கா என்ன, நீ போய் பாரு, நான் உனக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப கோவமாக இருக்கான் போலையே. என்ன பண்ணி சமாதானம் பண்ண போகிறோன்னு தெரியலையே. என்ன ரொம்ப கோவமாக இருக்கான்? என்ன பண்ணி சமாதானம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? இல்லையே, நான் ஏன் சமாதானம் பண்ணணும்? ஓஹோ, நீங்கள் சமாதானம் பண்ண வேண்டிய இல்லையோ? பண்ண வேலைக்கு என்னை எவ்வளோ கேவலமாடி பேச வந்திருக்கேன். ஆமாம், நீ அந்த மாதிரி லேடி கட்டம்லாம் போட்டு ஆகாஷ் நடிக்க வச்சது தப்பு தானே? ஓ, தப்பு. ஆமாம், தப்பு தான். அந்த மாதிரிலாம் நடிக்க வச்சா எந்த பொண்ணுக்கு இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அதே தான், நானும் ஒரு பொண்ணு தானே, அதான் எனக்கும் பொசசிவ்ல அப்படி கோவம் வந்துருச்சு. உன் பொசசிவ் இல்லாததெல்லாம் அடுத்தது விடு. ஃபஸ்ட்டு என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சாடி? நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா? அது சும்மா. ஆமாம், சும்மா தான். விட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஒரு அரை விட்டுருப்பேன். நல்ல வேலை அரை விடாமல் பேசிட்டு இருந்தது பெரிய விஷயம் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் போய் நம்பாம இருப்பேன் ஆச்சா இவங்கள? நம்ப மாட்டடி, அதை நம்பாமல் பேசிட்டியே. இப்போ எதுக்கு நடிக்கிற மாதிரியே பேசுகிறேன்? நான் சமாதானம் ஆகிறதாவும் இல்லை, உங்ககிட்ட பேசுகிறதாவும் இல்லை. அப்படியா பேச மாட்டீங்களா? அப்போ சமாதானம் ஆக மாட்டீங்களா இன்னைக்கு? ஆமாம், சமாதானம் ஆக மாட்டேன். சரி, அப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் அத்தைக்கு. இதில் எங்கள் அம்மா எங்கேருந்துடி வந்தாங்க இப்போ? இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க அத்தை சொன்னாங்கல்ல. அதான் நாங்கள் சீக்கிரமாக வந்தாலும் நீங்கள் நினைக்கிறது நடக்காது, அஜய் கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன சொன்னாங்க? என்ன நடக்காது? என்ன சொல்கிற?
ஆமாம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க பாவம் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு தானே அதெல்லாம். ஏய் எதுக்கு இப்போ நீ மொட்டையாக கதை சொல்லிக்கிட்டு இருக்க? காலையில் அம்மா என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன எதுன்னெலாம் என்கிட்ட சொல்லலையே எதுவும். இப்போ நீ என்ன வளரிட்டு இருக்க? அதுவா, அத்தை வந்து இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நீங்கள் கோவமாக இருக்கீங்களே, அதனால் நான் ஃபோன் போட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வரேன். ஒழுங்கா ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லு. எதுக்கு வர சொன்னாங்க இன்னைக்கு நம்மள? அதுவா, அது வந்து நந்துக்குட்டிக்கு தம்பி பாப்பா கேட்டோம்ல, என்ன ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. இல்லை தம்பி பாப்பா கேட்டோம்ல அதுக்கு. அதான் அதுக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி கள்ளி சொல்லவே இல்லை இது யாரும் என்கிட்ட. அதான் நீங்கள் கோவமாக இருக்கீங்களே, நான் ஃபோன் போட்டு வேணான்னு சொல்லிடுறேன். ஏன் நீங்கள் கோவமாக இருக்கிற டைமில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுவும் என் மேலே பயங்கர கோவமாக இருக்கீங்க, அதனால் இதெல்லாம் வேணான்னு இன்னைக்கு. இசை செல்லம். இல்லை பேச வேணாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் என்கிட்ட பேச வேணான்னு நான் ஃபோன் போடுறேன். அடி பாவி, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு கடைசியில் என்ன திருப்பி சமாதானம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட பத்தியா? நான் சமாதானம் பண்ணணுமா? இப்போ பாரு தலைவர் எப்படி சமாதானம் பண்ணுறாருன்னு மட்டும். ஏய் இங்கே பாருடி. நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணா, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். இசை இசை அப்போல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது இசை. பெரியவங்களா பார்த்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன், அதில் 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தடை போடுற மாதிரி இப்போ வேணாம் அப்போ வேணாம்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன்ப்பா, நீங்கள் தான் கோவமாக இருக்கீங்களே. இந்த நாய் சொன்னது அப்படி கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சமாதானமாகி 5 செகண்ட் ஆச்சு. உண்மையாவா? செல்லம் அதெல்லாம் சும்மா என்ன, எனக்கு தெரியும் என் இசை என்ன நம்புவா அப்படின்னு. நீங்கள் தான் திட்டினீங்களே, அதனால் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நான் வேணான்னு சொல்கிறேண்ணா. அடி பாவி மகளே, எப்படிலாம் என்ன சமாதானம் பண்ண வச்சுட்ட பத்தியா? ஆமாம் உண்மையாவா அம்மா இன்னைக்குன்னு சொன்னாங்க? ம் ஆமாம், கல்யாணம் ஆகி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப தள்ளி போடக்கூடாதான். அதான் நந்துக்குட்டியும் அவங்க கூட தூங்க ஆரம்பிச்சிட்டால, அதனால் இன்றைக்கே வைக்கிறோம், அதனால் சீக்கிரமாக வந்துருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. என்கிட்ட அம்மா சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னாங்க. சூப்பர்ல. ம் சூப்பர் தான். அப்போ கூடிய சீக்கிரம் நந்துக்குட்டிக்கு தம்பி பாப்பா வந்துருவாங்களா? சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் எத்தனை என்னன்னா என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன். அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரியா இருக்கா? ஏய் வெக்கப்படுறியா என்ன? ம் இல்லை. அதான் ஃபேஸ்லேயே தெரியுது, ஃபேஸ்லாம் நல்லா செவந்து போய் ஏ இசை இவ்வளோ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. போங்க, நான் பார்க்க மாட்டேன். அங்கே பார்த்து ஓட்டுங்க ஒழுங்க. ஏ இசையை பார்த்தாலும் கரெக்டாக போவேன் நான். சரியா? அங்கே பார்த்து ஓட்டுங்க. சரி மீதியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். போங்க. டேய் முட்டைக்கண்ணா, உன்னை வேற திட்டிட்டேன், எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் இப்போ தெரியல. என்னை பார்த்தா சமாதானம் ஆயிடுவியா? சமாதானம் ஆயிடணுன்னு தெரியாமல் உன் சீட்டா கோவப்பட்டுட்டேன், ஓகேவா? அதுக்குன்னு ஒரு நாள் மூஞ்சி வச்சிருக்க கூடாது. சீதா தலைவலி பரவாயில்லையாடி? என்ன இவன் நம்ம சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இவன் நம்மள விசாரிக்க வந்திருக்கான். சீதா வேற ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரவா? எப்படி இருக்குன்னு சொல்லுடி. அம்மா ரொம்ப நேரமாக தலைவலின்னு உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்க. அடே நீ கோவமாக இருக்க, உன்னை சமாதானப்படுத்தலான்னு நான் இவ்வளோ ரெடி ஆகிட்டு இருந்தேன். நீ என்னன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு விசாரிச்சுட்டு இருக்க. கோபமா இருக்கனா? எதுக்குடி? காலையில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஆகாஷை வச்சு ஒன்று சந்தேகப்பட்டான்ல. சந்தேகப்பட்டியா? பைத்தியக்காரி அடி நீ. ஏன்? பின்ன அதுக்கு பேர் சந்தேகம்னு உனக்கு எவன் சொன்னான்? அதுக்கு பேர் சந்தேகம் தான்டா. வெங்காய சந்தேகம். அதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது, பொசசிவ். பொசசிவா? அப்போ சந்தேகம் இல்லையா? அட மக்கு பொண்டாட்டி, இப்போ அதுக்கு நான் கோவப்பட்டியான்னு கேட்டுட்டு இருக்க? ஆமாம், நீ கோவப்பட்டுட்டு இருக்கேன்ல நான் நினச்சேன். அதுவும் வந்தோடனே எங்கேயும் கிளம்பி போயிட்டேன், என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் போயிட்டேன்ல இருந்தேன். ஓ அப்படிலாம் வேற மேடம்க்கு நினப்பு இருக்கோ? ம் ஆமாம். அடி லூஸு, எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு புருஷன் ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக நின்னா பொசசிவில் திட்டுறது தான். அந்த கோவம் வராமல் ஞானி மாதிரியா பின்ன பேசுவாங்க. அந்த இடத்துல மெச்சூரிட்டியாக உனக்கு வந்த கோவம் நியாயமானது தான். அந்த இடத்துல நீ கோவப்படலைனா தான் அது வேற மாதிரி இருந்திருக்கும். கோவப்பட்டதுனால நீ உன் புருஷன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கன்ற வெளிப்பாடு தான் அங்கே வந்துச்சு. ராம், எப்படி நீ இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண? திடீர்னு நீ என்ன பார்த்தீங்கன்னா அப்படி தானே உனக்கு கோவம் வரும். அதை விட்டுட்டு என்னங்க ஒரு பொண்ணுகிட்ட இப்படி க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்து நலமாக விசாரிச்சிருப்பேன் அந்த இடத்துட்ட. இல்லைதான். அப்புறம் நான் எந்த விதத்தில் இப்போ மேடம் மேலே கோவப்படணும்னு நினைக்கிறீங்க? ராம், இருந்தாலும் சாரிண்ணா, அந்த இடத்துல நான் கோவப்படாமல் பொறுமையாக தான் பேசியிருக்கணும். அடி மக்கு, நீ கோவப்படாமல் பொறுமையாக பேசியிருந்தா தான் அந்த இடத்துல தப்பு, ஓகேவா? நீ கோவப்பட்டதே எனக்கு சந்தோஷம் தான். என் பொண்டாட்டி என் மேலே எவ்வளோ பொசசிவாக இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. நான் ஒன்றை மாதிரி இதுக்கு யாரும் டெஃபினேஷன் கொடுக்க முடியாது ராம். அதெல்லாம் விடு. ஏய் நான் பார்க்கவே இல்லை, இப்போதான் உன்னை பார்க்குறேன். என்ன இப்படி நிற்கிறேன்? நல்லா இருக்கா? உன்னை சமாதானப்படுத்தலான்னு கட்டினேன்.
அப்போ நான் கோவமாக இருந்தால் நீ சமாதானப்படுத்தலான்னு இருந்தியோ? ஆமாம், அதை நீ கோவமா இல்லையே. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? ஆமாம், நீ கோவமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சாரீலாம் கட்டிட்டு ரெடியானேன். ஆனால் நீ இந்த கோவமா இல்லையே. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் கோவமாக தான் இருக்கேன். நீ கோவமா இல்லை நீயே சொல்லிட்டியடா, அப்புறம் என்ன? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கோவமாக தான் இருக்கேன். ஏய் ஃப்ராடு. சீதாம்மா, நான் கோவமாக இருந்தால் எப்படி சமாதானம் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ அதெல்லாம் வராதுப்பா. நான் வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீ தான் கோவமா இல்லைன்னு சொல்லிட்டியே, அதனால நான் அந்த பிளானை கை விட்டுட்டேன். ஏய் சீதா ப்ளீஸ்ண்ணே, நான் கோவமாக தான் இருக்கேன். நீ கோவமா தான் இருக்கியா? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். வேணா மூஞ்சி டெரராக வச்சுக்கவா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நீ கோவமா இருக்கியா? நான் இப்போ சமாதானப்படுத்த போகிறேன். படுத்தலாம். இந்த சாரியில் செம்மையாக இருக்க சீதாம்மா. தேங்க்யூ. ஏய் இவ்வளோ பக்கத்தில் எதுக்கடி வந்து நிற்கிறேன்? நல்லா இருக்குல்ல? ராம் கோவமா இருக்கியா? கோவமாக தான் இருக்கேன். ராம் சொல்லுடி சீதா. ஐ லவ் யூ மம்மா. சொல்லி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எவனாவது கோவமாக இருக்குன்னு சொல்லுவானா தமிழ்நாட்டில்? ஏன்டி இப்படி பண்ணுற? ஐ லவ் யூ சீதாம்மா. உனக்கு சும்மா கூட என் மேலே கோவப்பட வரல, அப்புறம் எப்படி அவனை சமாதானப்படுத்துறது? அது சரி, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவப்படணும்னு தோணலடி. இப்போ எதுக்குடா அங்கே ஒன்று? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சீதாம்மா. டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா? என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பையன், எனக்கும் கூச்சலாம் இருக்கும்ல. ஃப்ராடு பயல இருவா. ஏய் சீதா, என்னடி பண்ற? நீங்க ரொம்ப மோசம். வர வர நீங்க பையனா மாறிக்கிட்டு வரீங்க, நான் பொண்ணா மாறிட்டு வரேன். அப்படியே இருந்துட்டு போட்டும். ஏன் புருஷன்கிட்ட நான் உரிமை எடுத்துக்கிறேன். இதை யாருடா கேட்பா? அது சரி, எவன் கேட்பான்? நீங்க நடத்துங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க மேடம்? உங்க விருப்பம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சீதம்மா, ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிறேன்னு. பிடிச்சிக்கோ. இணைய உன்னை அடைய என்ன தவங்கள் செய்தேனோ, நெஞ்சம் இரண்டும் கோர்த்து நடந்து கொஞ்சம் உலகை காண்போம். காதல் ஒளியில் கால விழியில் கால்கள் பதித்து போ. இதுவரை யாரும் கண்டதில்லை நான் உணர்ந்த காதலை. உயிரே அதையே நீ உணர்ந்ததால் நான் உன்னழகினிலே தெய்வம் உணர்கிறேன். கேட்டிங்களா சார்? சமாதானம் ஆகிட்டேன். இருந்தாலும் என்ன? சீதா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஐ லவ் யூ சீதா. ஐ லவ் யூ ராம். எப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லைஃப் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக போகணும். நான் காலையில் பண்ணது தப்பு தான், ஆனால் அதை கூட நீ பொசசிவ்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆறுதல் சொன்ன பற்றியா? நான் நீ கோவமாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு தலைவலி நீ ஓடி வந்துட்டுருக்க. சீதாம்மா, உனக்கு என் மேலே சந்தேகம்லாம் பட தெரியாதுடி. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு பொண்ணு கூட நின்னோடனே உனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது பேர் சந்தேகம்லாம் கிடையாது. நீ சாரி கேட்குற அளவுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் ஏன் ராமன் நான் அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாதுல்ல. அந்த டாப்பிக்கை வெறியாடி. ம் ஆமாம், தலைவலியெல்லாம் சரியாக போயிடுச்சா? ம் சரியா போயிடுச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் அடி வாங்குவேன், அத்தை மாமாலாம் இருக்காங்க, நான் போகிறேன்னு. இப்படி மனுஷனை கிளப்பி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலாமா? அதுக்கு ரூம் கதவை லாக் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணு. தங்களத தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்களத தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்களத. நமக்கு முன்னாடி மாடியில் வந்து உட்காந்த காலம் போய் இப்போ நம்ம வந்தாலும் மாடிக்கு வராத காலம் வந்துருச்சு. என்ன சொல்ல? லவ் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்வமாக தான் இருக்குது. லவ் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்களுக்கு. என்ன பண்ணுறான்னு கேட்போம். வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நானும் ஃபோன் அடிக்க வேணாம் மாட்டிப்பாளேன்னு பார்த்தா ஃபோன் அடிக்காமல் வேலைக்கு ஆகாது போலயே. வரட்டும், இன்னைக்கு சம்பவம் பண்ணியே விடணும். இல்லைன்னு வச்சுக்கோயா அவ்வளோதான். என்ன நினச்சிட்டு இருக்கா இவ? நம்ம கயிறை பிடிச்சி கட்டையை பிடிச்சி மேலே ஏறி வந்து உட்காரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அசால்ட்டாக படி ஏறி வர்றதுக்கு இவளுக்கு என்னையா கஷ்டம்? நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்கார வேணாமா? வரட்டுமான்னு கேட்டோம். வான்னு சொன்னதுனால தானே வந்தோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்நேரம் மாடிக்கு வந்திருக்கணுமே. ஆளை காணணும். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சவுண்டு நம்மளுக்கு மேலே வரைக்கும் கேட்குது. குடும்பத்தில் அந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு காது கேட்காம தூங்கிட்டு இருக்கானுங்க. யாரு ஃபோன் அடிக்கிறா?
ஐயையோ, நம்ம தானே மாடிக்கு வர சொன்னோம். வர சொன்னதே ஞாபகம் இல்லாமல் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கியிருக்கமே. வந்து எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்காருன்னு தெரியலையே. போச்சு செத்தோம். கலாய்ச்சே சாவடிக்க போகிறாரு இப்போ போனால். ஃபோனு வேற எவ்வளோ நேரமாக அடிச்சதுன்னு தெரியல. விண்டோ வேற ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். மாடிக்கே கேட்டிருக்கும் ஃபோன் அடித்த சவுண்டு. மனுஷன் இன்னைக்கு வச்சு செய்ய போகிறாரு. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் கூடமா ஏந்து வரல இந்த ஃபோன் சவுண்டுக்கு. நம்மளை விட பெரிய கும்பகர்ணனாக இருப்பாங்க போல. ஆனால் உனக்கெல்லாம் கொழுப்பு இல்லடி. சும்மா இருந்தவனே கிளம்பி வான்னு சொன்னேன். சரின்னு கயிறை பிடிச்சி கட்டையை பிடிச்சி ஏறி வந்து உக்காந்தா நீ நல்லா தூங்கிட்டு இருக்கல. லவ் அதுக்குள்ளே உனக்கு சலிச்சு போச்சு. ஏங்க, தெரியாமல் தூங்கிட்டேங்க. அப்படியே டயர்டானா அதான். ஆமாம், எங்களுக்கெல்லாம் டயர்டே இல்லை பாரு. ஹாஸ்பிட்டலில் டெய்லி விளையாண்டுட்டு வீட்டுக்கு போய் டெய்லி விளையாண்டுட்டு தூங்குறோம். எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, அழுப்பே கிடையாது, தூங்கவே மாட்டோம். ஆனால் நல்லா இருந்த என்னையே பிபி ஏற்றிட்டல்லடி. ஏங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றுங்களா? அதெல்லாம் முடியாது. நான் போகிறேன், நீ போய் திருப்பி தூங்குன்னா. ஏங்க, முடியாதுடி, முடியவே முடியாது. இதுக்கப்புறம் நீ சொன்னேன்னு நான் இந்த மாடியில் வந்து உட்காந்தேன்னா என்னன்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. நம்ம தப்பு தான். மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து உட்காந்துருக்காது. அதோட வேல்யூ தெரியாமல் தூங்கிட்டு கிடந்திருக்கோம். ஏய், காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன்? கத்திட்டு இருக்கீங்களா? என் கண்ணுக்கு கத்தும்போது கூட கார்த்தி அழகா தெரியுறானே. என்னது கார்த்தியா? உங்ககிட்ட கார்த்தியாலாம் பேச ரெடியா இல்லைன்னா நான் விக்ரம். விக்ரமா? ஐயோ விக்ரம் வேண்டவே வேணாம். என் கார்த்தியை கொஞ்சம் வெளில வர சொல்கிறீங்களா? அதெல்லாம் வர சொல்ல முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் என் கார்த்தியை வந்து என்னை பார்த்துட்டு போக சொல்லுங்க. முடியாதுடி, முடியவே முடியாது. கார்த்தியும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். போய் வேலையை பாருன்னு. இப்போ நான் தூங்க போகிறேன் போய் நிம்மதியா. இவ தூங்குவாளாமே. அவன் மனுஷன் மேலே ஏறி வர்றதுக்கு உசுரை கொடுத்து ஏறி வரான். மாட்டினா அவ்வளோதான், தெரியும்ல. என்னை எவ்வளோ அசிங்கமாக நினைப்பாங்க. அதெல்லாம் மீறி உனக்காக ஏறி வந்தா நீ இவ்வளோ பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்க. கார்த்தி, நீ எந்த வயசில் கூட்டாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன்னு. சமாதானம் ஆக மாட்டீங்க? ஆக மாட்டேன். ஏய், என்ன இப்படி வந்து உட்காந்தா நான் சமாதானம் ஆயிடுவேனா? என்ன எதுக்கடி இப்போ பிடிச்சி கீழே இழுத்த? ம், ரொம்ப தூரமாக உட்காந்துருந்தீங்களா? அதான் உங்கள் ஃபேஸ் தெரியல. கிட்ட உட்காந்து பார்க்கலாமேன்னு. இப்படிலாம் பேசினா இந்த விக்ரம் கவுந்துருவானா என்ன? அவன் வரமாட்டான். அவன் வருவான். இந்த அக்ஷயாவை பார்க்க அவன் கண்டிப்பாக வருவான். அதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதை என் கார்த்தி தானே சொல்லணும். விக்ரம் போனா தானே கார்த்தி வருவான். விக்ரம் போகிற முடிவில் இல்லை. அப்படியா? அப்படிதான். எனக்கு கார்த்தியை எப்படி வெளியே வர வைக்கணும்னு தெரியும். ஏய், பார்க்குற பார்வை ஒன்றும் சரியில்லை, கம்முன்னு இருன்னு. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வேலை. நீலாம் களத்தில் இறங்கினா பூமி தாங்காது. தாங்காமல் போட்டோம். நீங்கள் மட்டும் எனக்கு ஜுரம் வர வைக்கலாம், நான் உங்களுக்கு ஜுரம் வர வைக்கக்கூடாதோ? அதெல்லாம் வர வைக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? தப்புனா தப்பு, அதை பற்றி நோண்டாதானே. முடியாது. அதுக்கு கானாட்சியா ஒழுங்கா போயிடு. சும்மா இருக்கிறவங்க செஞ்சு விடாத. இருந்தா போது நான் போக மாட்டேன். ஏய், என்ன என்னன்னா என்ன? விக்ரம் கோவமாக இருக்கீங்க? ம் ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். உண்மையாவா? ம் என்ன வாய்ஸே காணோம்? இப்படி. விக்ரம், ம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அக்ஷயா. அந்திச்சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்கு திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம் தேன்கினியும் தென்னலாய் நின்னருகே வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி. இப்போ யார் உன்னை இப்படி சமாதானம் பண்ண சொன்னா? ம், நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க, அது கடனாக தானே இருக்குது, அதான் ரிட்டர்ன் கொடுத்தேன். ஓஹோ. விக்ரம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் நீ கால் பண்ணி இன்னைக்கு வருவியான்னு கேட்டியா, அதனால் இங்கே வந்துட்டேன். ஆமாம், நைட் ஷிஃப்ட் ஏதாவது ஒர்க் இருக்கா? பேஷண்ட் எது எமர்ஜென்சி இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்லை, பட் இருந்தாலும் நைட்டு இன்னைக்கு அங்கே போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஏன்? ஏன்னு சொல்லி இப்போ என்ன காரணத்தை தெரிஞ்சுக்க போறியோ? என்ன காரணம்? காரணத்தை தானே கேட்டேன். இப்போ ஏன் நீ பல்ல காட்டுற? அந்த காரணத்தை சொல்லும்போது பல்ல காட்ட தான் முடியும். ஏன்னா எனக்கே வெக்கமாக வருது. வெக்கப்படுற அளவுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு இசைக்கும் அஜய்க்கும் அந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. எந்த ஏற்பாடு? ஏய், அதுதான் கல்யாணம் நடக்கும்ல அது.
அட கடவுளே, இப்பயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆமாண்டி, அதனால தான் எனக்கும் வீட்டில் இருக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அம்மா வேற வாலண்டியராக வந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயாடா, நைட் ஷிஃப்ட் ஏதாவது இருக்காடான்னு வேற கேட்டாங்க. ஏன்னா நான் இன்னும் கல்யாணம் ஆகலை, சின்ன பையன்ல. அப்படி உனக்கு ஒரு நினப்பு. அட பாவி, கல்யாணம் மட்டும்தான்டா பண்ணலை, ஆனால் நீ அவருக்கு முன்னாடி எங்கே வந்து உட்காந்துருக்க பத்தியா? ஐ எம் ஏ குட் பாய். இப்போ கூட சும்மா இருந்த பையனை நீ தான் உசு பேத்தி விட்டியே தவிர நான் எதுக்கும் காரணம் இல்லைப்பா. ஆமாம் ஆமாம், விக்ரமுக்கு இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு. அந்த மாதிரி தான் விக்ரமுக்கு விவரமே தெரியாது. இப்போ நான் தான் வீணாக்கிட்டேன், அப்படி தானே? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாரு. என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மையாகவே செம்மையாக தூக்கம் வருது தெரியுமா. பேசாமல் நான் இங்கே படுத்து தூங்கிட்டவா. இங்கே படுத்து தூங்குனா எப்படி எழுந்து போவ? காலையில் எழுந்து போகும்போது மாட்டிக்க மாட்டியா? சூரியன் பல்ல கட்டினதுக்கு அப்புறமாட்டி போவேன். போகிறதா இருந்தால் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்து போயிடுவேன். அது வரைக்கும் நான் தூங்குவா. ம், தூங்குங்க. அப்படியே லைட்டாக உன் மேலே சாஞ்சு தூங்கிடுறேன்னா. ம், சரியான குழந்தை தான். படுத்தோடனே தூக்கத்தை பாரேன். இதுவும் பார்க்க க்யூட்டாக தான் இருக்கு, நல்ல குழந்தை மாதிரி. விக்ரம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அக்ஷயா. தூக்கத்தில் கூட ஃப்ராடு பயம் விழிப்புணர்வோட தான் இருப்பான். அந்திச் சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்கி திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு. நம்ம மாட்டு வந்துட்டோம். ஆனால் லைட்டாக பயம் இருக்குதா இல்லை? இந்த ஹார்ட் அம்புக்குறிலாம் யார் போட்டா? விக்ரமோட வேலையாக இருக்குமோ? பயப்படலாம். ஆனால் வீட்டில் காணமே, மொட்டை மாடிக்கு கிளம்பி போயிடுச்சு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு. நந்துக்குட்டி அம்மா கூட இருக்கேன்னு தூங்கிட்டா. எப்படி தூங்குனான்னு தான் தெரியல. குமிழ்களிலே உயிரூற்றி அனுப்பி வைத்தேன். கூற்றும் அவிழ்களிலே உடல் ஏய், நீயா இது? இந்த திமிரு தானே வேணாங்கிறது. நான் தான். பின்ன இந்த டைமில் இந்த ரூம்குள்ளே வேற யார் வருவா? இல்லடி, ஆள் டோட்டலாக வேற மாதிரி இருக்கே. ம், வேற மாதிரி இருக்கணும். நல்லா இல்லையா? நீ வேற தேவதை மாதிரி இருக்க. உண்மையாவா? உண்மையாதாண்டி. என்னடி நம்ப மாட்ற? ஆமா, என்ன இப்படிலாம் கிளம்பி வந்திருக்க? எப்பயும் ஒரு குதிரவால் போட்டிருப்பியே, அதை எங்க காணோம்? அத்தை, இனிமேல் அப்படிலாம் போடக்கூடாதான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, தலை சீவி பூலாம் வைக்கணுமா, போட்டு வைக்கணுமா, எல்லாம் சொல்லியிருக்காங்க. செமல்ல. ஐயோ, இப்படிலாம் உன்னை டெய்லி பார்த்தா அப்புறம் அவ்வளோதானே. ஏன்? உண்மையாக சொல்ல வார்த்தை இல்லடி இசை. செம்ம அழகாக இருக்க. இவ்வளோ அழகி இவ்வளோ நாளாக எங்கடி ஒழிச்சு வச்சிருந்த? ம், ஒழிச்சு வச்சிருந்தேண்ணா? ஏங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கண்ணா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே வாயேன், என்ன சொல்லணும் நான் சொல்கிறேன். ம், நான் வரமாட்டேப்பா. இந்தாங்க, பால் கொடுக்க சொன்னாங்க, அதை கொடுத்துட்றேன். பால் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண சொன்னாங்க? தூங்கிட்ட சொன்னாங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பால் கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுக்குறேன். அப்படி? ம், ஆமாம். ம், இந்தாங்க பால் குடிங்கன்னு. ஒழுங்கா கிட்ட வந்துரு. நான் வரமாட்டேப்பா. சரி, அப்போ நான் வரேன். அஜய், என்னடி? இதெல்லாம் தப்புண்ணா. என்னது தப்பா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே தப்புன்னு ஆரம்பிச்சிட்டேன். ம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தப்பா ரைட்டான்னு சொல்ல முடியும். அடி பாவி மகளே, அப்போ எதுக்கடி இவ்வளோ கிளம்பி வந்த? அது அத்தை கிளப்பி விட்டாங்க, நான் கிளம்பி வந்தேன். அது சரி. இசை, ம், சொல்லுங்க. என்ன பாருடி. ம், நான் பார்க்க மாட்டேன். வெக்கமா? ம், தெரியாது. சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நந்துவை நான் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை உனக்கு கொடுத்துட்டேனா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, அது கில்ட்டினஸ் எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னதான் சந்தோஷப்பட்டாலும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியல. உனக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேனா? உங்களை தவிர நந்துவை யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. இந்த ஃபேமிலியை விட ஒரு பெஸ்ட் ஃபேமிலி நந்துவுக்கு எனக்கும் அமையவே அமையாது. உண்மையாக தானே சொல்கிறேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். இது போதும் எனக்கு. அப்புறம் என்ன? நீ தான் ஒன்றும் இல்லை. நீ ம், ஒன்றும் இல்லை தான். உனக்கு ஒன்று கொடுக்கணும். கொடுக்கணுமா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இன்னும் நம்ம அந்த டாபிக்குள்ளே போகல. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று கொடுக்கணும். என்னது? அதுவா? வெயிட் பண்ண. அம்மா, ஏன் இப்போ அப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு தாலி மட்டும்தானே கட்டினேன், மெட்டி போடலையே. அதுக்கு? நீ என்னை முழுசாக ஏற்றுக்கிறப்ப தான் காலில் மெட்டி போடணுன்னு இருந்தேன்.
இன்றைக்கி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போடலாமா? மெட்டி வாங்கிட்டீங்களா? ம், தாலி வாங்கும்போதே மெட்டியும் சேர்த்து தான் வாங்கினேன். என்ன அன்றைக்கி போடல, அவ்வளோதான். என்ன போடவா? ம், போடலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலா தூக்கி குறைச்சிருக்கீங்க. எதுக்குன்னு சொல்லி ஆகணுமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? நந்துக்குட்டிக்கு தம்பி பாப்பா வர்றதுல மேடம்க்கு முழு சம்மதம் தானே? ம், இசை, இவ்வளோ நாள் இந்த அழகை எங்கே வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லடி. நீ பொட்டு வச்சும் பார்த்ததில்ல, நான் பூ வச்சும் பார்த்ததில்ல. இந்த நெத்தியில் குங்குமம், இந்த மஞ்சள் தாலி, இந்த பொட்டு பூவு, இதெல்லாம் ஏதோ சொல்ல வருது. ஆனால் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மயக்கம் இதில். அப்படி ஒரு அழகாக இருக்க. உண்மையாவா? உண்மையாதான் இசை. அஜய், சொல்லுடாமா. இப்படி ஒரு ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் மூலயமா இப்படி ஒரு ஃபேமிலி, இதெல்லாம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. அப்படி கிடையாது என் மக்கு பொண்டாட்டி. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அது உங்களோட பெருந்தன்மை இருந்தாலும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் இசை கிடைக்க நான் தான் எப்பயுமே கொடுத்து வச்சுருக்கணும். இதை தான் நான் லைஃப் லாங் சொல்லுவேன். அஜய், என்னடி? ஐ லவ் யூ அஜய். பாரா, ஐ லவ் யூ இசைமா. ம், ஒன்றும் இல்லை. இசை எவ்வளோ அழகாக வைக்கப்படுற தெரியுமா? காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல். என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டே இருக்கேன்ப்பா. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்டி ஒரு மாதிரியாகவே இருக்கா? எப்பயுமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பா, டல்லாக இருக்கா? ம், தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது காலையில் எழுந்ததுலேருந்தே. அப்படியா? ஹாஸ்பிட்டல் எதாவது போகலாமா? இல்லை, டயர்டாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி, அத்தையை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, போகிறப்ப போய் பார்த்துட்டு உன்னை வேணா விட்டுட்டு போவா? நானும் அம்மாவை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறேன். அப்போ ஈவினிங் வரும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? ஏய், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ. ஆஃபீஸ்க்கு வரணும்லாம் அவசியம் கிடையாது. நீ ரிலாக்ஸாக பண்ணுறதுனால தான் நான் வர சொல்கிறேன். புரியுது. தள்ளுடா, இவன் ஒருத்தன் என் மருமகளை பார்க்க விடாம நின்றுக்கிட்டு. அது சரி, வர வர புள்ள ஞாபகமே இல்லைன்னா? இதான் என்னாச்சு, காலையிலேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கே, ஒரு சுறுசுறுத்த பேச்சே இல்லை. ஒன்றும் இல்லை அத்தை, நல்லா தான் இருக்கேன். அத்தை, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா? போயிட்டு வாம்மா, போய் அம்மாவை தாராளமாக பார்த்துட்டு வா. இதுக்கே பர்மிஷன் கேட்டுட்டு நிற்கிறேன். நீ எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். சரிங்க அத்தை, அப்போ போகிறப்ப நான் போயிட்டு வரும்போது ராம் கூட வந்துடுறேன். உனக்கு ஓகேனா நீ தங்கிட்டு கூட வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவனும் உன் கூட இருப்பான். சரி அத்தை, கிளம்புறோம். ஏம்மா மருமகளே, பார்த்து போயிட்டு பார்த்து வரணும்னா? சரிங்க மாமா, எது வந்தாலும் அவங்ககிட்ட சொல்லு, மறைச்சிக்கிட்டு உனக்குள்ளே போட்டு வழியை தாங்கிட்டு நிற்காத. சரிங்க அத்தை. டே ராம், பிள்ளைய பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வாண்ணா. சரிம்மா. என்னாச்சு கண்ணகி? ஏன் புள்ள அப்படி இருக்கா? அதாங்க எனக்கும் தெரியல, ஒரு மாதிரி சோடையாகவே இருக்கா, காலையிலேருந்து தெளிவே இல்லை. சீதா, என்னாச்சு கண்ணகி? ஏய் சீதா, சீதா இங்கே பாருடி. சீதா, சீதா என்னாச்சுடி?